குழந்தைகள் தினம். அப்படியே எல்லாரும் உங்களுடைய கைகளை அன்னை மரியாளுடைய சுரூபத்தை நோக்கி நீட்டி அப்படி இப்படி வைங்க பாப்போம். எல்லாரும் அன்னை மரியாளை உற்று பாருங்கள் பாப்போம். நம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு பரிசு தூய அந்தோனியாருக்கு அவருடைய அம்மா தெரசம்மா வாங்கி தந்த பரிசு. இப்போ எல்லாரும் நமக்காக அன்னை மரியாடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். தூய அந்தோனியார் திருமுழுக்கு பெற்ற பொழுது, திருமுழுக்கு பெற்ற அந்த நாளிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை அவருடைய அம்மா கொடுத்தார். என்ன பரிசு அப்படின்னு சொன்னால், அந்த வெண்ணிற ஆடை அணிந்திருந்த அந்த குழந்தையை கைகளில் ஏந்தி அந்த மாசற்ற கன்னி மரியாளின் கரங்களின் முன்பதாக தன்னுடைய குழந்தையை ஒப்பு கொடுத்து, ஓ தூய கன்னி மரியே, உன்னுடைய மகனின் இதயத்தை போல என்னுடைய மகனின் இதயத்தை மாற்றும் என்று சொல்லி அந்த அன்னை என்ன செய்தாலாம், தூய இதயத்தை தூய அந்தோனியாருக்காக வேண்டி ஜெபித்தாலாம். அந்த தூய இதயத்தை வழங்கி அந்தோனியாரின் வாழ்க்கை முழுவதும் அவருடைய இதயத்திலே ஒரு பாவமும் ஆட்கொள்ளாமல் தூய வாழ்வு வாழ்ந்து முடித்தாராம். அப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ எல்லாரும் பெற்றோர்களாகி இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் அனைவரையும் அன்னை மரியாளின் அன்பு கரங்களுக்கு முன்பதாக கொடுத்து ஒரு முண்டம் உங்களுடைய கரங்களை மூடுங்கள். அன்னை மரியே, அன்பு தாய், இதோ பெற்றோர்களாகி இவர்கள் ஏங்கி நிற்கின்ற குழந்தைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீதாமே இந்த குழந்தைகளுக்காக அவர்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களை எல்லாம் ஏறெடுத்து, இதோ தூய அந்தோனியாரின் தாய் தெரசம்மாள் ஜெபித்ததைப் போல தூய்மை என்னும் வரத்தை வேண்டி இந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் நினைவுகூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த தாய்மார்களும் தந்தைமாரும் நினைவுகூர்ந்து ஜெபிக்கின்ற இந்த குழந்தைகளுக்கு தூய இதயத்தை பரிசாக கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். என்ன செய்ய போகிறோம், எல்லாரும் உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் அன்னை மரியாளிடத்திலே தூய அந்தோனியாரை போல் ஒப்பு கொடுத்துருக்கு. இது மாதிரி ஒரு நாள் ஒரு கோயிலில் கரங்களை ஏந்தி ஜெபிங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கரங்களை ஏந்தி அவர்களுடைய குழந்தையை அந்தோனியாரை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்ததை போல ஏந்தி ஜெபித்தார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? அது மாதிரி இப்போ குழந்தையை ஒப்பு கொடுத்து ஜெபித்ததை போல எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் ஒரு அம்மாவுக்கு மட்டும் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்னு சொல்லுங்க பாபு. வெரி குட். எல்லாரும் குழந்தையை ஏந்தி ஜெபித்தார்கள், அதனால அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். இந்த அம்மா கரங்களை ஏந்த வேண்டும் என்று நினைத்த பொழுது அவருடைய கரம் எப்படி இருந்துச்சு, வெறும் கரங்களாய் இருந்தது. அந்த கரங்களில் என்ன இல்லை, குழந்தை இல்லை. குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கொடுக்காததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, வந்தோடனே பூச முடிஞ்சோடனே ஃபாதர் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, குழந்தைக்காக கையை தூக்கி ஜெபிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஜெபிக்கணும்னு நினச்சப்ப இந்த அந்தோனியார் எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஜெபித்தார்கள். அப்போ என்ன மன்றாடி கேட்ட பொழுது நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்றப்ப, இதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாத. ஒவ்வொரு புதுமை செய்கின்ற பொழுது அந்தோனியார் சொல்லுவாராம், வீட்டுக்கு போய் பாரு இருக்கும், வீட்டுக்கு போய் பாரு இருக்கும். இல்லைன்னா இன்னொரு வார்த்தை சொல்லுவார், 13 வாரம் தொடர்ந்து ஜெபி அப்படின்னு சொன்னோன்னே அந்தோனியாருடைய அந்த வார்த்தையை கேட்டு என்ன சொன்னாங்க, 13 வாரம் அந்தோனியாருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். 13 வாரம் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் 16வது வாரம் உங்களுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ 13 வாரம் என்ன செய்தாங்க, அந்தோனியார்கிட்ட தொடர்ந்து ஜெபித்து விட்டு 14வது வாரம் வந்தாங்க. 14வது வாரம் வந்த பிறகு 16 ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தைக்கு எங்கே இருந்துச்சான் இடம், குரு மடத்தில் இருந்துச்சு. தலைப்பேராய் பெற்ற அந்த குழந்தையை குருவாக உருவாக வேண்டும் என்று, கருவாகி உருவாகி நீ குருவாக வேண்டும் என்று அந்த குழந்தையை கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த தூய நிகழ்வை கொடுத்தார்கள். அந்தோனியாரிடத்திலே யார் வந்தாலும் அவங்களுக்கு இல்லை அப்படின்ற பேச்சுக்கு இடமே இல்லை. அந்தோனியாரிடத்திலே வருகின்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற பதில் மட்டுமே பதில். ஆக என்ன செய்தார், அந்த தூய வாழ்விற்காக நாம் அந்தோனியாரை உற்று பார்த்தோம் என்றால் அவரிடத்தில் இருக்கின்ற விடயங்கள் 3. முதல் விடயம் என்ன, அந்தோனியாரின் வலது கையில் என்ன இருக்குது, வலது கையில் என்ன இருக்குது, லீலி மலர். லீலி மலர் என்னதுக்கான அடையாளம், தூய்மைக்கான அடையாளம், புதுமைக்கான பரிசுத்தத்திற்கான அடையாளம், பிளவுபடாத தன்மைக்கான அடையாளம். நம்பிக்கையில் அசைந்திருந்து குழந்தைகளைப் போல எப்பொழுதும்
என் இதயம் கடவுளை சார்ந்து வாழும். தூய வாழ்வு என்பது எப்பொழுதும் நம் கடவுளை சார்ந்து வாழக்கூடிய இடம். ஆக இந்த லீலி மலர்களை தன்னுடைய கரங்களில் எப்பொழுதும் ஏந்தி கொண்டிருக்கின்ற அந்த அந்தோனியார் தூய வாழ்விற்கான முன்மாதிரியாக நம் அனைவருக்கும் இருக்கிறார். இரண்டாவதாக அவர் வைத்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னது? பைபிள் எந்த கையில் வச்சிருக்கிறாரு? இடது கை எங்க வச்சிருக்கிறாரு? இதயத்திற்கு பக்கத்திலே வைத்திருக்கிறார். இதயத்திற்கு பக்கத்தில் பைபிள் எப்படி வச்சிருக்கிறாரு? இப்படி வச்சிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ற இதயத்திலே இறை வார்த்தை இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த இதயத்தில் இறை வார்த்தை இருக்கின்ற பொழுது எதற்குமே என்ன செய்ய முடியாது? பயத்திற்கும் எந்த விதமான அச்சத்திற்கும் கலக்கும். இதயத்தில் இறை வார்த்தை இருக்கின்ற பொழுது அங்கே பாவத்திற்கு இடமில்லை. ஆக இதயத்திலே இறை வார்த்தை வைத்திருந்த அந்தோனியார் என்ன செய்கிறாரு? ரொம்ப உருக்கமாக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அந்த இறை வார்த்தையை வாசித்து வாசித்து அதை யோசித்து யோசித்து சிந்தித்து கொண்டே இருந்த அவருக்கு கிடைத்த பரிசு என்ன? குழந்தை இயேசு, வார்த்தை மனு உருவான அந்த இறைவன், அந்த வார்த்தையாக தவழுகின்ற அந்த திருவிவிலியத்திலே விடயமாக கிடைத்த அந்த இந்த மூன்று காரியங்களும் அவருடைய தூய வாழ்விற்கான அடையாளம். ஆக இந்த வார்த்தையை ஜெபித்து கொண்டு அந்த 8 வயது நிரம்பிய சிறுவன், என் அன்னை என்னை தூயவனாக வாழ வேண்டும் என்று அன்னை மரியாளிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்தாள் என்பதை பசுமரத்தானி அறைந்தது போல தன் இதயத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த மகனுடைய வார்த்தைகள், அந்த தாயினுடைய ஜெபமானது அவருடைய இதயத்திலே பறைந்திருந்தது. ஆக 13 வயது 12 வயது ஆன பொழுது எல்லா இளைஞர்களும் இந்த உலகத்தின் பாவ நாட்டங்களை தேடி செல்கின்ற பொழுது அந்தோனியார் எங்கே சென்றார்? பரிசுத்த வாழ்வை வாழ்வதற்கான ஆலயத்திலே சென்று பரிசுத்தமாக வாழ்வதற்கு என் இதயத்தை கடவுளுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தூய வாழ்வை வாழ்வதற்கான வழிமுறையிலே இருந்தார். அப்போ பரிசுத்தமான இதயம் நாம் வாழ்கின்ற நினைக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்? பரிசுத்தமாக வாழ்க்கை வாழ்கின்ற யாராவது கடவுள் கைவிடுவாரா? விட மாட்டார். அப்போ அந்தோனியார் என்ன செய்கிறாரு? இளம் குருவானவராக துடிப்போடு இருந்து தன்னுடைய மறைவுரை ஆற்றுகின்ற பொழுதெல்லாம் என்ன செய்வாராம்? மக்களை தன்னுடைய இதயத்தை வந்து கட்டி போடுகின்ற அளவிற்கான கடவுளுடைய ஆற்றல் அவரிடத்தில் இருந்து. ஒரு முறை என்ன செஞ்சாராம்? கடவுள் அவருடைய திருப்பாடலெல்லாம் நன்றாக போதித்து ஆண்டுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும் என்ற ஆற்றலோடு அவர் இருக்கின்ற பொழுது என்ன செஞ்சான்? சாத்தான் என்ன செஞ்சான்? அந்தோனி, நீ ஜெபிக்க போறீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரல் வேலையை என்ன செஞ்சான்? அப்படியே இறுக்கலை பிடிச்சி அமைக்கிக்கிட்டு நினைச்சேன். இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, உன்னால பிரசங்கமே வைக்க முடியாது, நீ எப்படி தயாரிச்சு எப்படி பேசுற அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே அந்தோனியார் என்ன சொன்னாராம்? என்ன சொல்லியிருப்பார் அந்தோனியார்? எப்படி? சிலுவை அடையாளமெல்லாம் வரையல. என்ன செஞ்சாருன்னா, அன்னை மரியே ஆண்டவளே, அன்னை மரியே ஆண்டவளே, இந்த சாத்தானே என்னை விட்டு நீங்க செய்ய எப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலாம்? அன்னை மரியே ஆண்டவளேன்னு சொன்னார். எதுக்கு சொன்னார் அப்படி? எதுக்கு சொன்னார் இப்படி? ஏன்னா தன்னுடைய தாய் அவரை பாலாட்டி சீரூட்டி வளர்க்கின்ற பொழுது நம்ம எல்லாம் ஆரிராரோன்னு பாடுற மாதிரி அன்னை மரியே ஆண்டவளின் தாயை என்று விசுவாச பாலை அவள் ஊட்டி வளர்த்ததால் மனிதன் எதை உண்கிறானோ அதுவாக மாறுகிறான். ஆக அன்னை மரியாளின் அன்பு பாடலை இதயத்திலே ஊட்டி விசுவாச பாலை ஊட்டி திரசம்மாள் வளர்த்ததால் சாத்தான் அவனுடைய கழுத்தை நெரித்த பொழுது அந்தோனியார் என்ன செய்தார்? தூய வாழ்விற்கான மாதிரியான அன்னை மரியாளை சொல்லி அழைத்தார். ஆக குழந்தைகளுக்கு தூய வாழ்வின் மாதிரியாக நம்ம யாரை கொடுக்க வேண்டும்? நம்முடைய தூய வாழ்வை, அன்னை மரியாளை, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொடுக்க வேண்டும். ஆக இந்த தூய்மையான வாழ்வை நாம் இதயத்திலே வைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு சோதனைகள் வேதனைகள் எல்லாம் வருகின்ற பொழுது அவருடைய இதயம் என்ன செய்யாது? உடைபடாது. இப்போ என்ன செஞ்சாங்க? என்னுடைய சித்தி ஒரு விதவை பெண், அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கணவன் இல்லாமல் இருந்ததுனால என்ன செஞ்சாங்க? ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்ததுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, அன்னை மரியாளின் மீதும் அந்தோனியாரின் மீதும் அன்பு கடந்த பற்றி கொண்டவர். முள்ளு வெட்டி தான் என்ன செய்யணும்? அன்றாட வாழ்க்கைக்கான உணவு ஆதாரத்தை சாப்பிடணும். டெய்லி முள்ளு வெட்டி இருக்கும் போதெல்லாம், ஒரு நாள் வேலைக்கு போயிருக்கும் பொழுது அவருடைய கால்களிலே குத்தி இருந்த முள்ளானது அந்த எலும்பு வழியாக ஊடுருவி மேல் சதையின் வந்தப்ப அந்த கால்களில் உள்ள முல்லை பிடுங்கி என்னை குத்தி இழுக்க சொல்லும் பொழுது கைகளிலெல்லாம் ரத்தமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லி, ஏழைகளின் கூக்குரல் யார் தான்? இறைவன் தான். அப்படி சொல்லுகின்ற பொழுது என்ன செய்கிறாங்க? அம்மா மரியே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றிருந்த அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு நேரமும் எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பொழுதெல்லாம் கலக்கம் வருகிறதோ, நீ யார்கிட்ட தான் ஜெபிக்கணும்? அன்னை மரியாளிடத்திலும் அந்தோனியாரிடத்தில் என்ன செய்யணும்? நம்ம
வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோடனே தட்டி விட்டு டீ கொடுக்கின்ற பொழுதெல்லாம் ஜெபிப்பதற்கு சொல்லி கொடுத்து அப்படி இருக்கின்ற அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் என்ன நோயினே தெரியாத ஒரு நோய் வந்துருச்சு. அப்போ என்ன நோயினே தெரியாத ஒரு நோய் வந்திருக்கின்ற பொழுது அவங்களால என்ன செய்ய முடியல, பேசக்கூட முடியலை. அப்படி பேசக்கூட முடியாமல் இருக்கின்ற பொழுது எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஏதோ பேய் பிடிச்சிக்கிடுச்சு போல், அவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு போல் அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு போய் ஒரு அந்தோனியார் ஆலயத்தில் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாரும் பேய் பிடித்திருக்கு அப்படின்ற நேரத்தில் அந்தோனியார் கோயிலில் பேய் பிடிச்சவங்கள என்ன செய்வாங்க, விலங்கால கட்டி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கண்ணில் எண்ணெய் எடுத்து என்ன செய்வாங்க, ஊற்றுவாங்க, இல்லைன்னா ஏதாவது அவங்களுக்கு பண்ணுதான்னு சொல்லிட்டு அந்த மெழுகுதிரியை பற்ற வச்சு அவங்க மேலே என்ன செய்வாங்க, சொட்டு சொட்டாக விடுவாங்க. இப்படியெல்லாம் செய்து இந்த என்ன பேய் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா மேலே எங்கள் சித்தி மேலே மெழுகுதிரியை வந்து சொட்டு சொட்டாக ஊற்றி எங்கள் ஊரில் உள்ள சந்தைப்பட்டின்னு ஒரு ஊருக்கு அந்த ஊரில் உள்ள அந்தோனியார் கோயிலில் போட்டு என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு நாளும் துன்பப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அப்போ நான் குருமடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தனால கிறிஸ்மஸ் லீவ் விட்ட உடனே ரொம்ப ஆசையாக வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக ஓடி வந்தேன். அப்படி ஓடின உடனே அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வந்தோன்னு என்ன செஞ்சார், ஒருத்தர் என்னை பார்த்தார், என்னப்பா உங்கள் சித்திக்கு சுகம் இல்லைன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு கேட்டார். நான் கிறிஸ்மஸ் லீவுக்கு வந்திருக்கேன், எங்கள் சித்திக்கு சுகம் இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா எங்களுக்கு ஃபோனில் எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு தெரியாதனால வேகமாக வந்தோடனே சித்திக்கு சுகம் இல்லையா, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த அந்தோனியார் கோயிலில் இருக்காங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சேன், வேகமாக வீட்டுக்கு கூட போகாமல் அந்த பேக்கை தூக்கிட்டு அப்படியே அந்தோனியார் கோயிலுக்கு போய் பார்த்தா அங்கே என்ன செய்கிறாங்க, சித்தி 2 கண்கள்லையும் கண்ணீர் வடித்து கொண்டு பார்த்து கொண்டே அழுது கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன், சித்தி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எதுவுமே என்ன செய்யலை, பேசவே இல்லை. அப்போ என்ன சொன்னேன், தெரியல உங்கள் சித்திக்கு பேய் எதுவும் பிடிச்சிருச்சான்னு சொல்லி தெரியல, இவங்களை நாங்கள் அந்த ஆலயத்தில் வந்து போட்டு வச்சுருக்கோன்னு சொன்னேன். அவங்ககிட்ட அமைதியாக போய் காதுக்கு பக்கத்தில் போய் உங்களுக்கு பேயா சித்தி பிடிச்சிருக்கு, என்ன செய்யுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல, என்னை இங்கே கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்தோனியார்கிட்ட முழங்கால் போட்டு வேண்டிட்டு, அந்தோனியாரே நீர் இறைவார்த்தையின் மீது அதிகமான தாகம் கொண்டிருந்தவர், கலக்கம் சோதனை வேதனை கஷ்டம் வருகின்ற நேரத்தில் எல்லாம் உனக்கு ஆறுதலாக இருந்தது, உன் இதயம் உடைக்கப்படாமல் உன்னை பாதுகாத்தது இறைவார்த்தையின் மீது நீ கொண்டிருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் இவர்களுக்கு பேயும் இல்லை, எல்லா விதமான விஷயம் பேய்க்கு பேயிலையும் நோய்க்கு நோயிலையும் பார்க்கணுன்ற மாதிரி இவங்களை என்ன செய்தான், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போயாச்சு. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு ஆஸ்பத்திரியில் போனோடனே குளுக்கோஸ் ஏற்றுனாங்க. அப்போ தொண்டை வறந்திருந்ததெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு பேசுகிற மாதிரி வந்துச்சு. அடுத்து இன்னொரு ஆஸ்பத்திரி இவங்களுக்கு தொண்டை பேச முடியல, அதனால் இவங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆம்புலன்ஸில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, வேறு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி கொண்டுட்டாங்க. நான் மட்டும்தான் என்ன செய்கிறேன், தனியாக இருக்கிறேன். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, விருதுநகரில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கொண்டு போகணும், ஆம்புலன்ஸில் இங்கேருந்து ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என் பையன் சட்டப்பையன் நான் பார்க்குறேன், எவ்வளோ இருக்குது, வெறும் 2 ரூபா இருக்குது. பஸ் பேர் கொடுத்து முடித்தது போக கரெக்டாக ஊரில் வந்து சேர்ந்த உடனே வெறும் 2 ரூபா தான் என் பையில் இருந்துச்சு. அப்போ ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டோடனே என்ன செய்கிறார், அவர் 10,000 ரூபாய் கேட்குறாரு. 10,000 ரூபாய் கேட்ட உடனே என்ன செஞ்சாச்சு, வேகமாக சித்தியை சரி பரவாயில்ல அங்கே கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுங்க வண்டியிலன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வேகமாக கொண்டு போயாச்சு. நாங்கள் வந்தோடனே பின்னாடியிலே உறவினர் வந்தோடனே ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கடன் வாங்கி கொடுத்தது மாதிரி கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, இங்கேயும் உங்கள் சித்தியை பார்க்க முடியாது, எங்கே கொண்டு போ, ஐ கிரவுண்டு கொண்டு போ, திருநெல்வேலியில் உள்ள ஐ கிரவுண்டு கொண்டு போங்கன்னு சொல்லி அங்கே ஐ கிரவுண்டில் வச்சாச்சு. ஐ கிரவுண்டில் வச்சா 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, ஒன்றுமே என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவங்களால் நீ உயிர் பிழைப்பதே கடினம் போல தெரியுது, ஒருவேளை இவங்களுக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு 8 ஊசி போடணும். 8 ஊசி போடணும்னா ஒரு ஊசிக்கும் 5,000 ரூபாய் ஆகும். அப்போ 40,000 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகும். அப்போ 40,000 ரூபாய் செலவாகணும்னா 5 நாளைக்காவது குறைஞ்சது ஊசி போட்டால் தான் இவளை என்ன நோய் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியும். நான் பையில் எவ்வளோ வச்சுருக்கிறேன், 2 ரூபாய் வச்சுருக்கேன். அப்போ அந்த 2 ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறேன், ஐசியூ வார்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிற இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறேன். வர்றவெல்லாம் கேட்குறான், பெரிய நித்தியானந்த யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று சாமியாருக்கு படித்தேன்னா என்ன செய்ய, யாராவது சாமியார்கிட்ட போய் உதவி கேளு, வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு చెప్పి நம்ம இதயம் நம் கஷ்டப்படுகின்ற நேரத்திலும் துன்பப்படுகின்ற நேரத்திலும் துயரப்படுகிற நேரத்தில் தான் எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி எல்லாரும் என்ன செய்வாங்க,
நம்ம சோதனையும் வேதனையும் அதிகப்படுத்துகிற மாதிரி கேட்பாங்க. இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ எங்கள் வீட்டில் உள்ள ஆளே ஒரு சொல்லுது, பேய் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு என்ன செய்ய, அவங்க கட்டியிருந்த ஒரு சேலையை எடுத்துகிட்டு நீ கட்டிட்டு இங்கே வந்து உட்காரு, எனக்கு முன்னாடி நான் யாகம் பண்ண என்ன செஞ்சிடும், அந்த பேயை ஓட்டிடுவேன், அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன செய்யலை, அதுக்கெல்லாம் சம்மதிக்க முடியாது. ஆண்டவர் குணப்படுத்துவார் அப்படின்ற விஷயத்தில் ஆண்டவர் எல்லா விதமான நேரத்திலும் நம்மோடு உடன் இருப்பாருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாச்சு, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய சித்தியோட மகன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏடா இப்படியே உட்காந்துருக்கீங்க, இன்னக்குள்ளே இந்த நேரத்தில் உட்காந்து தியானம் பண்ணால் எதுவும் நடக்குமா? ஒன்றுமே நடக்காது. ஒருவேளை உனக்கு தெரிஞ்ச ஃபாதர்ஸ் இருந்தால் என்ன செய்ய, உதவி கேளு. தெரிஞ்ச ஃபாதர்ஸ் உதவி இருந்தால் ஏதாவது என்ன செய்யலாம், அவங்க அதை வச்சு அம்மாவை காப்பாற்றலாம்ல, நீ இப்படியே உட்காந்துருந்தேன்னா எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே 3 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. இப்போ 3 நாளைக்குள்ளே நீங்கள் பணம் கட்டலைன்னா என்ன செய்ய முடியாது, இவங்களுக்கு என்ன நோயின்னு சொல்லி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த ஐசி வார்டில் வெரண்டாவிலேயே உட்காந்துருக்கிறேன் ஒவ்வொரு நாள். அப்போ முதல் நாள் நைட்டு முடிஞ்சோடனே மறுநாள் அதிகாலை வரும். என் சித்தி பேர் என்ன பேர், மோட்சம். அப்போ என்ன செய்வாங்க, அந்த நர்ஸம்மா வருவாங்க. முதல் நாள் முடிஞ்ச உடனே வெளியே வருவாங்க. வெளியே வந்தோடனே மோட்சத்துக்கு யார் இருக்கா அப்படின்னு என் மனசில் என்ன தோணிங்க, நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு, மோட்சத்துக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா சொல்லுவாங்க, பணம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை மேடம் அப்படின்னு. டக்குன்னு பணம் கட்டுறதுக்கு ரெடியை வேலையை பாருங்கள், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இதயத்தில் நமக்கு இந்த உடைக்கப்படுகின்ற நேரம் வருகின்ற பொழுதெல்லாம் கடவுளை நாம் நம்ப வேண்டும். இருக்கின்ற நேரத்திலே தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நம்ம எந்த விதமான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காமல் கஷ்டத்திலும் துயரத்திலும் இறைவனை நோக்கி நம்முடைய இதயத்தை நோக்குகின்ற அந்த நம்பிக்கை இருந்தால் நம் இதயத்தில் யாரை பார்க்க முடியும், கடவுளை பார்க்க முடியும். ஆக நெருக்கடிகள், கஷ்டங்கள், சோதனைகள் வருகின்ற நேரமெல்லாம் எங்கும் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய கண் பார்வையும் இதயத்தின் பயத்தையும் கொடுக்காமல் கடவுள் மீது நம்முடைய அசையாத நம்பிக்கையை வைக்க வேண்டும். அப்படி ஒரு நாள் முடிஞ்சு, 2 நாள் முடிஞ்சு. அப்போ அந்த ஐசி வார்டில் எத்தனை பேர், 8 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த 8 பேர் இருக்கும் பொழுது அங்கே என்ன செய்கிறாங்க, கொடூரமான மரணங்களை பார்க்க நேர்ந்தது. வாயில் டியூப்பெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த டியூப்பை தெரியாமல் என்ன செஞ்சிட்டார், டாக்டர் இப்படி உருவுறாரு, ரத்தம் போர் வெளில அடித்த மாதிரி வெளியே அடிக்குது. ஒரு ஆள் 100 கிலோ இருக்கார், அவரை தூக்கி என்ன செய்யலை, அடுத்த சீட்டுக்கு வைக்க முடியல. அவ்வளோ ஒரு துன்பத்தையும் கொடூரத்தையும் மரணத்தையும் வேதனைகளையும் இதயத்தில் அமர்ந்து நாங்கள் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் ஒரு நாள் இரவு முடிந்தது, 2வது நாள் இரவு முடிந்தது. 3வது நாள் வருகின்ற பொழுது எனக்கு ரொம்ப பயம். ஒரு பக்கம், ஐயோ 3வது நாள் இன்னைக்கு வரப்போகுது, மறுபடியும் நர்சம்மா வந்து என்ன கேட்பாங்க, பணம் கேட்பாங்க. நம்மகிட்ட என்ன இல்லை, பணம் இல்லை, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற நேரத்தில் எனக்கு என்ன செய்ய முடியல, இதயத்தின் பாரம் தாங்க முடியல. ரொம்ப கஷ்டமான உடனே மனதின் வேதனை அதிகரித்த நேரத்தில் அந்த மனதின் வேதனைக்கெல்லாம் மறுமருந்து என்னது, அழுகை தான். என்ன செய்ய முடியாது, அழுகை தவிர வேறு வழி இல்லை. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லிட்டு கடவுளே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தோம். தூய் அந்தோனியாரே, நீங்கள் இறைவார்த்தை இதயத்தில் எவ்வாறு ஏந்தி அந்த கஷ்டம் கவலைகள் வருகின்ற நேரத்தில் உங்களுடைய இதயத்திலே பாரத்தோடு இருந்த நேரத்தில் எல்லாம் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் நம்பினீர்கள். அதுபோல் உங்களுடைய வார்த்தையில் நான் நம்பிக்கை வைக்கிறேன். உன்னால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உன்னால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் ஊழியன் நலம் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு திருவிவிலியம் சொல்லுது இல்லையா. கொண்டவரை கடவுளை நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை தான் என்ன செய்யுது, என்னுடைய மனதிலே ரொம்ப ஒரு கஷ்டத்தோடு இருந்த நேரத்தில் இந்த பாடலை பாடி ஜெபித்து முடித்து அதே மாதிரி 3வது நாளும் அதிகாலை வேலை வந்துச்சு. அந்த நேரத்தில் இருக்கின்ற பொழுது அம்மா என்ன செஞ்சாங்க, நர்சம்மா உள்ளேருந்து வந்தாங்க. இந்த மோட்சமேரிக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இந்த மோட்சமேரிக்கு யார் இருந்தான்னு எனக்கு ரொம்ப பயத்தோட, நான் தாம்மா அப்படின்னு சொல்லி கையை தூக்கணுன்னே எந்திரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்னுடைய தோளில் கட்டி கொடுத்து என்ன சொன்னாங்க, கவலைப்படாதே. இன்னைக்கு ஏசு என்ன சொன்னார், அஞ்சாதே துணிவோடிரு அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம கஷ்டத்தில் இருக்கின்ற போது, கவலைகளில் இருக்கின்ற பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆறுதல், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க,
நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதான் மிகப்பெரிய ஆள். அப்போ அந்த அம்மா நர்சம்மா என்ன சொன்னாங்க, 2 நாள் சொல்லிக்கிட்டு நர்சம்மா 3ஆவது நாள் தோளில் தட்டி என்ன சொன்னாங்க, கவலைப்படாதே, கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொன்னால், எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த அம்மாவுக்கான நோயை சரி செய்வதற்கு செக்கப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பணத்தையும் ஒருத்தர் கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அப்போ இந்த அம்மாவுக்கு தேவையான எல்லா பணத்தையும் ஒருத்தர் கட்டிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பணத்தை யார் கட்டுனா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஒருத்தர் உள்ளேருந்து விறுவிறுன்னு நடந்து வந்தார். இவர் தான் கட்டினார் அப்படின்னோடனே நான் என்ன செஞ்சேன், வேகமாக எந்திரிச்சு, இவர் எதுக்கு எனக்காக இத்தனை பணத்தையும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போய், எதுக்காக நீங்கள் இந்த பணத்தை எல்லாம் கட்டினீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அமைதியாரு, எதுவுமே என்கிட்ட கேட்காத, கடவுளுக்கு நன்றி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு காரில் ஏறி போயிட்டார். விறுவிறுன்னு காரில் ஏறி போயிட்டார். அப்போ நம்ம திக்கற்று நிற்கின்ற நேரங்களிலெல்லாம், திகையுற்று நிற்கின்ற நேரங்களிலெல்லாம், என்ன செய்வென்று துடிக்கின்ற நேரத்திலெல்லாம், கஷ்டமும் பாரமும் நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற நேரத்திலெல்லாம் நமக்கு தேவையான ஒன்றே ஒன்று தூய இதயம். அந்த தூய இதயம் என்ன இதயம்? துக்கத்திலும் கஷ்டத்திலும் கவலையிலும் கடவுளை காணும் இதயம். அந்த இதயம் தான் யார்கிட்ட இருந்துச்சு? அந்தோனியார்கிட்ட இருந்துச்சு. இந்த அந்தோனியார் என்ன செய்வார்? யாரென்று தெரியாதது போல திடீரென்று நிற்பார். அப்போ எந்த விதமான பாவமும் செய்யாத அந்தோனியாருடைய அப்பா என்ன செஞ்சிட்டாரு? நல்ல பரிசுத்தவானாக இருந்தார். அந்த பரிசுத்தவானுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. என்ன ஒரு சோதனைனா, அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தனுடைய தலையை வெட்டி அந்த உடலை கொண்டு வந்து அந்தோனியாருடைய வீட்டுக்கு பக்கத்தில் சைடில் என்ன செஞ்சிட்டாங்க, தோட்டத்தில் புதைச்சிட்டு போயிட்டாங்க. புதைச்சிட்டு போன உடனே அந்தோனியார் பிரசங்கம் வைக்கிறதுக்கு வைக்கின்ற நேரத்தில எல்லாம், ஆண்டவருடைய தூய வார்த்தைகளை எடுத்துரைக்கின்ற நேரத்திலெல்லாம் மிகவும் ஆற்றல் பெற்றவராயிருந்தார். எப்படி? ஆண்டவர்களின் வெளிப்பாடை அவருடைய உதடானது இறைவனின் வார்த்தையை எடுத்துரைத்தாலும் அவருடைய உள்ளமானது இறை திருவுளத்தின் வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதாக இருந்தது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் என்ன செஞ்சார்? அந்தோனியார் பிரசங்கம் வச்சுக்கிட்ட நேரத்தில் அவருடைய இதயத்தில் இறை வார்த்தை நிரம்பி இருந்ததால் அந்த இறை வார்த்தையின் வெளிப்பாடாக என்ன செய்கிறது? உன்னுடைய தந்தை அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், உன்னுடைய தந்தை அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லி இப்படி அந்தோனியார் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய இதயத்தில் ஒரு தாக்கமும் ஏக்கமும் அவருடைய தந்தையை குறித்து ஏற்படுகின்றது. அப்படி ஏற்படுகின்ற நேரத்தில் என்ன செய்கிறார் அந்தோனியார்? வேகமாக பூசையை முடித்து விட்டு தன்னுடைய மேலாடை போர்வை போல போர்த்தி விட்டு அந்த போர்வை எடுத்துக்கொண்டு ஆலயத்திலே பூசை முடித்தவுடன் வேகமாக வெளியே போய் என்ன செய்கிறார்? அந்த இடத்திலிருந்து அவர் அப்பா இருந்த வீடு எடுத்த எத்தனை கிலோமீட்டரு? 1000 கிலோமீட்டர். அந்த 1000 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளோ நேரத்தில் கடந்து வருகிறார்? 1 மணி நேரத்தில். ஃப்ளைட்டு தான் 1000 கிலோமீட்டர் ஒரே மணி நேரத்தில் வரணும். அந்தோனியார் என்ன செய்யலை? ஃப்ளைட்டில் போகலை. அவர் போட்டிருந்த போர்வை தான் என்னது? அவருக்கு விமானம். அந்த போர்வையை தூக்கி போட்டு இறைவாக்குன எலியாவை போல அந்த ஆண்டவருடைய அருளையும் தூய இதயத்தையும் பெற்றிருந்த அவர் அந்த போர்வையின் மீது அமர்ந்து 1000 கிலோமீட்டர் தூரத்தை 55 வினாடிகளில் கடந்து வந்து அந்த இடத்திற்கு முன்னாடி வந்தோடனே போலீஸ்காரங்க பார்த்து சொல்கிறான், உங்கள் அப்பா கொலை செஞ்சுட்டு வந்திருக்கான், நான் பேர்ந்துக்கிட்டு வந்திருக்கேன். நீ உங்கள் அப்பா என்ன செய்கிறான்? தலையை வெட்டி முண்டமாக அந்தவாறு வீட்டில் அந்த உடலை நாங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கின்ற அந்தோனியார் சொல்லி, என்னுடைய அப்பா கொலை செய்யவில்லை, என்னுடைய அப்பா நிரபராதி, அவர் இதயத்திலே தூய்மையானவர் எனக்கு நன்றாக தெரியும். அப்போ உங்கள் அப்பா தூய்மையானவர்னா என்ன செய்ய? நீ அதை நிரூபித்து காட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை எப்படி நிரூபித்து காட்டுறது அப்படின்னு போலீஸ்காரர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், செத்தவன் தான் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி. செத்தவன் தான் வந்து சாட்சி சொல்லணுமா? சரி வா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அந்தோனியார் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே தன்னுடைய போர்வை என்ன செய்கிறார்? அந்த கல்லறையின் மீது விரித்து ஜெபிக்கிறார். ஜெபித்த அந்த நிமிடமே அந்த இறந்த நபர் என்ன செய்கிறார்? கல்லறையிலிருந்து உயிர் பெற்று வந்து உடலும் தலையும் ஒன்றாக ஒட்டி, இந்த மனிதன் தான் என்னை கொலை செய்தான் என்று கொலை செய்தவனை கையை காட்டி தூயவனாய் வாழ்ந்த அந்தோனியாரின் தந்தையை நிரபராதியாக விடுதலை செய்கிறார்கள். ஆக தூய்மையான உள்ளத்தோடு இருக்கின்ற பொழுது, தூய்மையான வாழ்வு அழுகின்ற பொழுது, அந்தோனியார் எந்த நிலைமடத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் அனலாக நெருப்பாக பறந்து வந்து நம்மை பாதுகாப்பார். ஆக எந்த விதமான சூழலிலும் என்ன செய்யக்கூடாது? நாம் இதயத்திலே அன்னை மரியாள் முன்பதாக தெரசம்மாள் தூக்கி காட்டிய அந்த இதயத்திலே வேண்டிய ஒரே ஜெபம், அன்னை மரியே அன்பு தாயே, உன் குழந்தையின் இதயத்தை போல என் மகனின் இதயத்தையும் மாற்று என்று சொல்லி ஜெபித்த அந்த ஜெபம் அந்தோனியாரின் வாழ்க்கை முழுவதும் அவரோடு வந்தது. ஆக அந்தோனியார் 3
விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டார் தன்னுடைய தூய வாழ்விற்கு. ஒன்று லீலி மலர், தூய்மையான இதயம், பிளவுபடாத இதயம். இரண்டு, எந்த தீமைகளும் தன் இதயத்தில் அஞ்ச விடாமல் நெருங்க விடாமல் வந்ததற்கு அவர் எடுத்துக்கொண்ட இரண்டாவது ஆயுதம் இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை இதயத்தில் ஏந்தி அந்த இறை வார்த்தையை போதிக்க 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 அந்த இறை வார்த்தையை தியானிக்க 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 அதன் பரிசாய் அவர் பெற்றுக்கொண்டது மாசற்ற குழந்தை இயேசு. ஆக அன்னை மரியாளிடத்தில் என்ன ஜெபித்தார்? உன் மகனின் இதயத்தை போல என் மகனின் இதயத்தை மாற்று என்று ஜெபித்த தூய அன்னையின் இதய சுரூபத்திற்கு முன்பதாக ஜெபித்த தெரசம்மாளின் ஜெபம் தூய அந்தோனியாரின் இதயத்தையும் தூய்மையான இதயமாக மாற்றியதாக. இந்த நாளிலே நன்னாளிலே நாமும் தூய்மையான குழந்தைகளின் நாளை கொண்டாடி ஜெபிக்க வந்திருக்கின்ற நேரத்திலே அந்தோனியாரிடத்திலே அவருடைய இதயத்தை போல நம்முடைய கரங்களிலே நாம் லீலி மலரை ஏந்தி வைத்திருக்கிறோம். என் இதயத்தை இயேசுவின் இதயத்திலிருந்து ஒருவரும் பிரிக்க முடியாது. என் இதயத்தை இறை வார்த்தையிலிருந்து ஒருவரும் பிரிக்க முடியாது. என் இதயத்தை இயேசுவிடத்திலிருந்து ஒருவரும் பிரிக்க முடியாது. அந்தோனியாரை போல நானும் தூய வாழ்வு வாழ்வேன் என்ற ஒருமித்த கருத்தை இதயத்தில் எடுத்து அந்தோனியாரை போல தூய வாழ்வு வாழ முயற்சிப்போம். ஆமேன்.